ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு லிட்ரேச்சர் ஃபயர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் மலாலா யூசஃப்ஸாய் அவங்களோட ஐம் மலாலா அப்படிங்கிற ஆட்டோபயோகிராஃபியோட சம்மரியை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சம்மரி வீடியோஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி ஆத்தரை பற்றின ஒரு குட்டி இன்ட்ரோ பார்த்துடலாம். இவங்க தான் மலாலா யூசஃப்ஸாய். இவங்க 12th ஜூலை 1997 பிறந்திருக்காங்க. இவங்க ஒரு பாகிஸ்தானி ஃபீமேல் எஜுகேஷன் ஆக்டிவிஸ்ட் அண்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஃபிலிம் அண்ட் டெலிவிஷனும் கூட. இவங்க தான் ஹிஸ்ட்ரியிலேயே நோபல் ப்ரைஸை ரொம்ப சின்ன வயசில் வாங்கினவங்கன்னு சொல்கிறாங்க. எப்போ வாங்கினாங்கன்னா இவங்களோட 17வது வயசில் வாங்கியிருக்காங்க. 2014 வாங்கியிருக்காங்க. இவங்களோட நோட்டபிள் ஒர்க்ஸ்னு பார்த்தோன்னா ஐ எம் மலாலா, மலாலா மேஜிக் பென்சில். இவங்களோட அவார்ட்ஸ்னு பார்த்தோன்னா நோபல் பீஸ் ப்ரைஸ் 2014 வாங்கியிருக்காங்க. இப்போ இந்த ஆட்டோபயோகிராஃபி என்னன்னு பார்த்துடலாம். முதல்ல இந்த ஆட்டோபயோகிராஃபியில் இவங்களோட ஏர்லி லைஃப் அண்ட் ஃபேமிலியை பற்றி சொல்லியிருக்காங்க. மலாலா யூசஃப்ஸாய் எங்கே பிறந்தாங்க, எங்கே வளர்ந்தாங்க அப்படின்னா மிங்கோரா அப்படிங்கிற சிட்டியில் தான் பிறந்து வளர்ந்துருக்காங்க. இந்த மிங்கோரா அப்படிங்கிற சிட்டி வந்து ரொம்ப ஒரு லார்ஜஸ்ட் சிட்டி. எங்கே இருக்குது அப்படின்னா ஸ்வாட் வேலி, பாகிஸ்தானில் இருக்குது. மலாலா யூசஃப்ஸாயோட அப்பா பேர் என்ன அப்படின்னா ஜியாவுதீன் யூசஃப்ஸாய். இவர் யாருன்னா ஒரு எஜுகேட்டர் அண்ட் ஒரு ஆக்டிவிஸ்ட்டும் கூட. இவர் ஒரு ஸ்கூலை நடத்திட்டு வந்தார். அந்த ஸ்கூல் மூலியமாக தான் வந்துட்டு படிப்புக்கு வந்து ஒரு லவ் எல்லாருக்கும் க்ரியேட் ஆச்சு. அண்ட் ஈவன் எல்லாருக்கும் வந்து எஜுகேஷன் எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எஜுகேஷன் மேலே ஒரு நம்பிக்கையும் வந்தது. எஸ்பெஷலி கேர்ள்ஸுக்குன்னு சொல்லலாம். பெண் குழந்தைகள் எல்லாருமே வந்து கண்டிப்பாக படிக்கணும். அந்த படிப்பு மேலே இருக்க ஆர்வம், அதோட இம்பார்ட்டன்ஸ், இது எல்லாமே வந்துட்டு இவர் நடத்தின இந்த ஸ்கூல் மூலமாக தான் வந்துச்சுன்னு சொல்லலாம். அது எப்படிப்பட்ட சொசைட்டி அப்படின்னா கேர்ள்ஸ் வந்துட்டு படிக்கவே கூடாது. கேர்ள்ஸோட எஜுகேஷன் எப்போதுமே புறக்கணிக்கப்பட்டது. அந்த மாதிரி ஒரு சொசைட்டியாக இருந்தது. அப்போது மலாலா யூசஃப்ஸாயோட ஃபேமிலி மட்டும்தான் படிப்புக்கு வந்துட்டு என்கரேஜ்மெண்ட்டை கொடுத்த ஒரு ஃபேமிலியாக இருந்திருக்கு. இப்போ இரண்டாவது ஆக்டிவிசம் அண்ட் தலிபனோட ரூலை பற்றி பார்க்க போகிறோம். இப்போது மலாலா வாழ்ந்துக்கிட்டு இருக்க இந்த ஸ்வாட் வேலி இருக்கு இல்லையா, இந்த ஸ்வாட் வேலியை யார் வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்கன்னா டலிபன்ஸ் வந்து கண்ட்ரோலில் எடுத்துக்கிட்டாங்க. அவங்க வந்து ஒரு ஸ்ட்ரிக்டான இஸ்லாமிக் லா, அதாவது இஸ்லாமியர்களுக்குன்னு உண்டான ஒரு லா, சட்டத்திட்டம் வந்து கொண்டு வந்தாங்க. அந்த லா வந்து ரொம்ப ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இருந்தது. அதில் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்கன்னா பெண் குழந்தைகள் ஸ்கூலுக்கு போகவே கூடாது, படிப்பு கற்றுக்கவே கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஸ்ட்ரிக்டான லா வந்து அதில் இருக்குது. மலாலாவோட அப்பா வந்து ஒரு ஆக்டிவிஸ்ட் அண்ட் எஜுகேட்டர் அப்படிங்கிறதுனால மலாலா அவங்க அப்பாவோட சேர்ந்துக்கிட்டு இவங்களும் சேர்ந்து குரல் கொடுக்க ஆரம்பித்தாங்க. எதுக்குன்னா பெண்கள் வந்து கண்டிப்பாக படிப்போம் அப்படிங்கிறதுக்காக டலிபன்ஸோட ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ்க்கு அகெயின்ஸ்டாக இவங்க வந்து குரல் கொடுக்க ஆரம்பிச்சிருக்காங்க. அண்ட் மலாலா வந்து ஒரு பிளாக் எழுதியிருக்காங்க. அந்த பிளாக் வந்துட்டு ஒரு சூடோனிம் வச்சு எழுதியிருக்காங்க. அதாவது இவங்க பேரை யூஸ் பண்ணாமல் வேற ஒரு நிக் நேமில் எழுதியிருக்காங்க. எதுக்குன்னா பிபிசி உருது சர்வீஸ்க்காக எழுதியிருக்காங்க. அதில் வந்து தலிபனோட ஆக்ஷன்ஸ், அவங்க வந்து கேர்ள்ஸ் எஜுகேஷனை எப்படிலாம் ரெஸ்ட்ரிக்ட் பண்ணாங்க அப்படிங்கிறது மாதிரியான அது சம்மந்தமான டாக்குமெண்டிங் வந்து அந்த பிளாகில் இடம்பெற்றிருக்கு. உங்களுக்கு இந்த ஐ எம் மலாலா ஆட்டோபயோகிராஃபியோட எஸ்ஏ மெட்டீரியல் பர்ச்சேஸ் பண்ணிக்கணும் அப்படின்னா ஸ்க்ரீனில் தெரிகிற இந்த மெயில் ஐடிக்கு மெயில் பண்ணுங்கள். உங்களுக்கு ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் எல்லாமே மெயிலில் நாங்கள் இன்ஃபார்ம் பண்ணுவோம். நீங்கள் பே பண்ணிவிட்டு வாங்கிக்கலாம். அண்ட் நாலாவது இந்த ஆட்டோபயோகிராஃபியில் எதை பற்றி சொல்கிறாங்கன்னா அசாசினேஷன் அட்டம்ப்டை பற்றி சொல்கிறாங்க. அக்டோபர் 2012 மலாலா ஸ்கூல் பஸ்ஸில் போய்கிட்டு இருக்கும்போது மலாலாவை வந்துட்டு தலிபனை சேர்ந்த ஒரு கன்மேன் வந்துட்டு தலையிலேயே வந்து சுட்டுட்டாங்க. அதில் மலாலா ரொம்ப கிரிட்டிக்கலாக இன்ஜூர் ஆயிருந்தாங்க. அதுக்கப்புறமா யூகேக்கு போயிருந்தாங்க ட்ரீட்மெண்ட்டுக்காக. மலாலாவோட இந்த அட்டாக் இருக்கு இல்லையா, மலாலா மேலே தலிபன் பண்ண இந்த அட்டாக் வந்து இன்டர்நேஷ்னலாக எல்லாரோட அட்டென்ஷனையும் ஈர்த்துருச்சு. தலிபன் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு இஸ்லாமிக் கேர்ளை வந்துட்டு படிக்க போன ஒரு கேர்ளை இப்படி பண்ணிட்டாங்கன்னு எல்லாருக்கும் வந்து அட்டென்ஷன் ஆயிடுச்சு. அண்ட் தலிபன் வந்து எவ்வளோ ப்ரூட்டலிட்டியை வந்துட்டு பண்ணியிருக்காங்க. அண்ட் மலாலா எவ்வளோ கரேஜாக வந்து இதை எதிர்த்து ஃபாட் பண்ணியிருக்காங்க. இந்த கேர்ள் எஜுகேஷனுக்காக எவ்வளோக்கு எவ்வளோ அவங்க வந்து ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்காங்கங்கிறது இன்டர்நேஷ்னல் லெவலில் எல்லாரோட அட்டென்ஷனையும் ஈர்த்துச்சுன்னே சொல்லலாம். அண்ட் மலாலா யூசஃப்ஸாய் வந்து இந்த கேர்ள்ஸ் எஜுகேஷனுக்கு எவ்வளோக்கு எவ்வளோ ஃபைட் பண்ணியிருக்காங்கங்கிறது தான் இந்த ஆட்டோபயோகிராஃபியில் அவங்க சொல்லியிருக்காங்க. அண்ட் தலிபன் வந்துட்டு பாகிஸ்தானில் வந்து எல்லாத்தையும் கண்ட்ரோலில் எடுத்துக்கும் போது அண்ட் இஸ்லாமிக் லா வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக இம்போஸ் பண்ணும்போது இவங்க எவ்வளோக்கு எவ்வளோ வந்து இவங்களுக்காக மட்டும் இல்லாமல் மற்ற பெண்களுக்காகவும் வந்துட்டு படிப்புக்காக எவ்வளோ போராடி இருக்காங்க. அண்ட் தலிபனோட ப்ரூட்டலிட்டி எந்த அளவுக்கு இருந்திருந்தால் மலாலாவை வந்து ஒரு சின்ன பொண்ணுன்னு கூட பார்க்காம தலையிலேயே சுட்டிருப்பாங்க அப்படிங்கிறத இங்கே பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் வந்து ரெக்கவரி அண்ட் குளோபல் அட்வொகசி. தலையில் சுட்டும் கூட மலாலா மிராக்குலஸ்லி சர்வைவ் ஆயிட்டாங்க. அதுலேருந்து உயிர் தப்பிச்சிட்டாங்க.
அதுக்கப்புறமும் அவங்க எஜுகேஷனுக்காக கண்டினியூவாக ஃபைட் பண்ணிக்கிட்டே இருந்திருக்காங்க. மலாலாவும் அவங்க ஃபேமிலியும் இவங்க ட்ரீட்மெண்ட்க்கு அப்புறமா யூகேக்கே வந்து போயிட்டாங்க. அங்கே வந்து அவங்களோட எஜுகேஷனை அவங்க கண்டினியூ பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறமா எஜுகேஷனுக்கு இவங்க ஒரு குளோபல் ஐக்கானாக திகழ்ந்திருக்காங்க. எல்லாருக்கும் எஜுகேஷன் அப்படின்னாவே வந்து மலாலா ஃபேஸ் ஞாபகம் வர அளவுக்கு ஒரு உலக அளவில் குளோபல் ஐக்கானாக அவங்க இருந்திருக்காங்க. எஜுகேஷனுக்கு மட்டும் இல்லை, விமனோட ரைட்ஸ்க்கும் கூட. அண்ட் மலாலா போக போக என்ன பண்ணியிருக்காங்கன்னா மலாலா ஃபண்ட் அப்படின்னு ஒன்று எஸ்டாப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இது என்னன்னா ஒரு ஆர்கனைசேஷன். இது வந்து எவ்ரி கேர்ளுக்கு வந்துட்டு ஒரு லேர்ன் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டியை கொடுக்கறதுக்காக இந்த மாதிரி ஒரு மலாலா ஃபண்ட் அப்படிங்கிற ஆப்பர்ச்சுனிட்டியை வந்துட்டு ஆர்கனைசேஷனை வந்து உருவாக்கியிருக்காங்க. 2013 மலாலாவோட 16th பர்த்டே அப்போது மலாலா வந்து யுனைடெட் நேஷன்ஸில் போய் இவங்களோட அட்ரஸை டெலிவர் பண்ணியிருக்காங்க. அதாவது இவங்க ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா உலக அளவில் குளோபலாக எல்லாருக்கும் வந்துட்டு படிப்புங்கிறது போய் சேரணும், குளோபல் அக்சஸ் டு எஜுகேஷன் வந்துட்டு கண்டிப்பாக நடக்கணும் அப்படிங்கிறத அவங்களோட அந்த ஸ்பீச்சில் அந்த அட்ரஸில் யுனைடெட் நேஷன்ஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ மலாலா யூசஃப்ஸாய் எப்படி தலிபான் ரூலில் இருந்து அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக வந்து எந்த அளவுக்கு வந்து படிப்புக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது மட்டும் இல்லாமல் இவங்களும் படித்து மற்றவங்களுக்கும் அந்த ரைட்ஸ் வாங்கி கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறது தான் இவங்களோட இந்த ஆட்டோபயோகிராஃபியில் சொல்லியிருக்காங்க. ஸோ தட் வாஸ் த எண்ட் ஆஃப் த ஆட்டோபயோகிராஃபி. ஐ எம் மலாலா.